Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel Afna's Creations. இன்னைக்கு வீடியோல silk thread bangle எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் மேக்கிங் வீடியோ மட்டும் இல்ல. silk thread jewelry நீங்க எப்படி நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா wrap பண்ணனும். நீங்க silk thread jewelry யூஸ் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆச்சுனா அது எப்படி நீங்களே சரி பண்றது இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 கட் பேங்கிள்ல ரெண்டு பேங்கிள் எடுத்துர்க்கேன். green கலர் எடுத்துர்க்கேன். Next 1 cut bangle same green color la ஒரு bangle எடுத்துர்க்கேன். Next silk thread நான் same bottle green color தான் எடுத்துர்க்கேன் wrap பண்றதுக்கு. In case உங்ககிட்ட same colorல bangle இல்ல அப்படினா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பெர்ஃபெக்ட்டா wrap பண்ணும்போது உள்ள இருக்கிற bangle color வெளியே தெரியவே தெரியாது. Next நான் நோட்புக் தான் யூஸ் பண்ணிருக்கேன் silk thread வந்து சுத்தி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க அதல வந்து silk thread சுத்தி எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் மொத்தமா 60 strands வந்து எடுத்துர்க்கேன். Next கட் பண்ணி எடுத்த இந்த silk threadல இந்த டிப்ல கொஞ்சமா இந்த மாதிரி glue அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க glue அப்ளை பண்ணிட்டீங்க அப்படினா பேங்கிள்ல நீங்க ஸ்டிக் பண்ணும்போது மேலே கீழ thread வந்து ஏத்த இறக்கமா இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேங்கிளோட உட்புறத்துல கொஞ்சமா glue அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த thread கரெக்ட்டா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. பாதியில கரெக்ட்டா அந்த பேங்கிளோட பாதியில நீங்க ப்ளேஸ் பண்ணாலே போதும். இது கொஞ்ச நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம 2 கட் பேங்கிள்க்கும் silk thread வந்து நோட்ல சுத்தி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் நான் வந்து 40 strands எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பேங்கிள்ல எப்படி நீட்டா thread வந்து நம்ம சுத்துறதுன்னு பார்க்கலாம். பேங்கிள இந்த மாதிரி டைட்டா பிடிச்சுக்கோங்க. thread நீங்க அந்த சைடு போடும்போது பேங்கிளோட சேர்த்து threadையும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கணும். thread நீங்க சுத்துறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ளாட்டனா thread பிடிச்சிட்டு அப்புறமா நீங்க வந்து ப்ளேஸ் பண்ணனும். அப்படி நீங்க பண்ணும்போது உட்புறத்துலயும் சரி வெளியிலயும் சரி இந்த மாதிரி நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி கரெக்ட்டா ஃப்ளாட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ thread வந்து சுத்துங்க. நீங்க அப்படியே சுருக்கமா ஒரே இதுலயே வந்து பிடிச்சு அப்படியே நீங்க சுத்துனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து thread வந்து நீட்டா wrap ஆகி வராது. மேலே கீழ இருக்கும். இப்போ இதுல 60 நூல் இருக்கு இல்லையா? இதுல நீங்க ஒரு நூலை டைட்டா பிடிக்காம லூசா விட்டுட்டு சுத்திட்டீங்க அப்படினா கூட அந்த ஒரு நூல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. மேலே வந்து அப்படியே தெரியும். அதே நேரம் ஈஸியா பேங்கிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே டைட்டா பிடிச்சு சுத்தணும். அதே நேரம் ஃப்ளாட்டனா சுத்தணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். நெக்ஸ்ட் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் glue அப்ளை பண்ணி பேங்கிள்ல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து பேலன்ஸ் இருக்கிற எக்ஸஸா இருக்கு இல்லையா இந்த thread இத வந்து நீங்க கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே கொஞ்சமா இந்த மாதிரி glue அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே நான் எல்லா பேங்கிளையும் ஃபுல்லா wrap பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்க இத பாத்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு. எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எந்த இடத்துல முடிச்சிருக்கோம் அப்படின்றது கூட தெரியாம நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பேங்கிள்ல நீங்க நூல் ஃபுல்லா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உட்புறத்துல இந்த மாதிரி கொஞ்சமா glue அப்ளை பண்ணி உங்க விரலால இந்த மாதிரி கரெக்ட்டா தேய்ச்சி விட்டுருங்க. glue வந்து நிறைய அப்ளை பண்ண கூடாது. கொஞ்சமா இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படினா thread வந்துட்டு அங்க இங்க நகராம ஒரே இடத்துலயே இருக்கும். ஏனா நம்ம வளையல்ல தண்ணி பட்டா கூட உங்களுக்கு வந்து வளையல் சீக்கிரமா டேமேஜ் ஆகாது. இப்போ நான் எல்லா பேங்கிள்க்குமே உள்ள இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் எடுத்துர்க்கேன். இந்த மெட்டல் பேங்கிள்லயும் சேம் green கலர் நான் நூல் வந்து சுத்தி எடுத்துறேன். இப்போ நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிரலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துர்க்கேன். அடுத்து லீஃப் பேட்டர்ன் மேக் பண்றதுக்கு இந்த மாதிரி லீஃப் ஷேப்லயும் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம 1 கட் பேங்கிள்ல நடுவுல கரெக்ட்டா இந்த மாதிரி கொஞ்சமா glue அப்ளை பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை ஒட்டிக்கிறேன். மூணாவது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணனும். ஏன் அப்படினா இந்த threadையும் தாண்டி கீழ இருக்கிற பேங்கிள்ல அந்த glue வந்துட்டு பட்டு இந்த ஸ்டோன் வந்து நல்லா grip-ஆ அப்பதான் பிடிச்சுக்கும். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் சேம் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டிட்டேன். சோ 3 ஸ்டோன் வந்து ஈவனா கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஸ்டோனுக்கும் நடுவுல சைடுல இந்த மாதிரி 2 ஸ்டோன் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் லீஃப் பேட்டர்ன் மேக் பண்றதுக்கு இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவுல இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிக்கலாம். V ஷேப்ல glue அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கு இல்லையா ஸ்டோன் இத வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2 லீஃப் பேட்டர்ன் ஸ்டோனுக்கு நடுவுல இன்னொரு ஸ்டோனும் ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரியே ஃப்ளாட் டிசைனுக்கு அந்த சைடுலயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க ஒட்டும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா அழுத்தமா நீங்க ஒட்டுங்க. அப்பதான் silk threadையும் தாண்டி பேங்கிள்ல போய் glue வந்து அப்ளை ஆகி அதுக்கு மேல இந்த ஸ்டோன் வந்து grip-ஆ நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கும்.
நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே நம்ம பேங்கிளுடைய அடுத்த சைட்லேயும் ஒட்டிக்கலாம். இதே சேம் டிசைனில் தான் நான் வந்து ஒட்டுறேன். அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி ஒட்டுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் தப்பான இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு டூல் வச்சு நீங்கள் அதை எடுத்துட்டு தள்ளி வைங்க. நீங்கள் பேங்கிள் மேலே ஒட்டிட்டு அதை அப்படியே நகர்த்துனீங்கன்னா த்ரெட்டும் சேர்ந்து நகரும். உள்ளே இருக்கிற பேங்கிள் கலர் வந்து வெளியில் தெரியும். குந்தன் ஸ்டோனுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கோல்டன் கலர், அது வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது த்ரெட்டில் வந்து மாட்டிக்கும். அதனால் நீங்கள் த்ரெட்டை அப்படியே நீங்கள் பேங்கிளில் வச்சு நகர்த்தும் போது த்ரெட்டும் சேர்ந்து நகரும். இப்போ நான் 4 சைடும் சேம் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிட்டேன். இப்போ 2 கட் பேங்கிளில் இந்த மாதிரி நான் டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக கரெக்டாக நீங்கள் வந்து ஒட்டுங்க. பேங்கிள் ஃபுல்லாகவுமே இதே மாதிரியே நான் இந்த டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோன் வந்து பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மெட்டல் பேங்கிளில் ஸ்டோன் செயின் நான் ஒட்டிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை பொறுமையாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்லிம் பேங்கிளில் நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டணும். அப்படி இல்லைன்னா காஞ்சதுக்கப்புறம் மேலே கீழே அது மூவ் ஆகி ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால் கரெக்டாக இதை வந்து பர்ஃபெக்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் அண்ட் சர்ஃபேஸில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி மேலே கீழே இருக்கா இல்லை ஈவனாக இருக்கான்னு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேங்கிள் வந்து ஃபஸ்ட் லுக் இப்படி தான் இருக்குது. நான் இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டோன் செயினில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோனாக வர மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 கட் பேங்கிளில் இந்த 2 டைமண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இந்த இடத்துல இந்த சிங்கிள் செயின் ஸ்டோன்ஸை நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஒட்டுங்க. இப்போ ஒன் சைட் ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த சைடு, அதாவது டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸோடைய அதர் சைட்லேயும் நம்ம இதே மாதிரியே ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டோன்ஸ் ஒட்டாமல் எப்படி இருக்குது, ஒட்டி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த 1 கட் பேங்கிள்லேயும் கொஞ்சம் கேப் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஒன்று ஒட்டிட்டு ஸ்டோன் செயினில் 3 செயின் கட் பண்ணி மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி 2 செயின் கட் பண்ணி 2 சைட்ஸ்லேயும் ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியாச்சு. இதையுமே நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒட்டிக்கோங்க. நல்லா இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 இடத்துலையும் சேமாக அதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன், அதுக்கப்புறம் 3 செயின் ஸ்டோன் மேலேயும் கீழேயும் ஒட்டிட்டு 2 செயின் ஸ்டோனை 2 சைட்லேயும் ஒட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் இருக்குது. இதை நீட்டாக பேக் பண்ணி கஸ்டமருக்கும் சென்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் நீட் அண்ட் பர்ஃபெக்டான சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் வந்து மேக் பண்ண முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மாடல் பிடிச்சிருக்கா, செகண்ட் மாடல் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.